அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம தோட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு ஷெட்டு. இது வந்து நம்ம நண்பருடைய தோட்டம். அவங்களுடைய தோட்டத்துல உள்ள ஒரு ஷெட்டு தான் பார்த்துட்டு இருக்கோம். இது எதுக்காக நீங்க அமைச்சிருக்காங்கன்னா, வெயில் நேரங்கள்ல நாம அங்க தோட்டத்துக்கு வருவோம். அப்போ வந்து விவசாயம் பார்த்துட்டு நமக்கு வந்து களைப்பா இருக்கும் பயங்கரமா. அந்த களைப்ப போக்குறதுக்காக வேண்டி ஒரு சின்ன ஷெட்டு மாரி இருக்குது. இது நம்ம செயற்கையான முறையில வெளிநாட்டு முகத்துல வந்து இருக்கக்கூடிய பஞ்சமெத்தலாம் கிடையாதுங்க. ஆனால் இதுல வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா, நமக்கு அவ்வளோ ஒரு இதமா இருக்கும். கடுமையான வெயில்ல ஒர்க் பண்ணிட்டு தண்ணீர் பாய்ச்சிட்டு வந்து இங்க வந்து ஓய்வு எடுத்துக்கலாம். இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன ஷெட் மாதிரி, செல்ஃப் மாதிரி அமைச்சிருக்காங்க. மல்டி பர்ப்பஸா இருக்கும். பெரிய நம்ம நினைக்கிற மாதிரி வந்து ஹைஃபையான அந்த ஏசி ரூம்ல உள்ள இயற்கையான ஏசி தான் கிடைக்குமே தவிர, செயற்கையான நம்ம அதாவது ஏசில இருந்து வரக்கூடிய அந்த குளோரோஃப்ளோரோ கார்பன் அந்த மாதிரியான மாசுக்கள்லாம் அங்க வராது. ஓகேவா? இதுல வந்து அவசரத்துக்கு நம்ம வந்து ஆடு, மாடு ஏதாவது கொண்டு வந்தா கட்டி போட்டுக்கலாம். இல்ல வைக்கோல் போட்டுக்கலாம். நெல் வச்சுக்கலாம். மழையில நனையாத நனையக்கூடாத பொருட்கள்லாம் வைக்கணும்னா அவசரத்துக்கு வச்சுக்கலாம். வண்டி ஏதாவது நிப்பாட்டலாம். இருசக்கர வாகனங்கள் நம்ம நிப்பாட்டிக்கலாம். படுத்து ஓய்வு எடுத்துக்கலாம். இங்க பார்த்தோம்னா பக்கத்திலேயே இந்த நாய்க்குட்டிகள் இந்த மாதிரிலாம் இதுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம பைக்கு பார்க் பண்றதுக்கு வேலை நடந்துட்டு இருக்கும்போது உட்காந்து தேநீர் அருந்துறதுக்கு, அப்புறம் உணவு அருந்துறதுக்கு வந்து இந்த ஷெட் வந்து நம்ம அதிகமா பயன்படுத்துவாங்க. ஒரு சின்ன ஒரு மினி விளாக் தான். ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்டோட, என்ஜாயோட நம்ம அந்த கான்செப்ட்ட எடுத்துக்கணும். தேங்க் யூ. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.